இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நாளிலே உங்களை துணிவோடு இருக்க அழைக்கின்றார். இந்த நாள் உங்களுக்கு நன்மையின் நாளாக அமைய, உங்களுக்கு அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் அமைந்து வருகின்ற நாளாக, சுமந்து வருகின்ற நாளாக இந்த நாள் அமைய உங்களை ஜெபிக்கின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு தெய்வமே, இதோ இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்திலே தருகின்றேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய வேண்டுதல்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றி தாரும், இவர்களுடைய ஏக்கங்களுக்கு கண்ணீருக்கு ஒரு பதிலை தாரும். ஆண்டவரே, இன்றைய நாளிலே இவர்கள் கடந்து செல்லவிருக்கின்ற இந்த வாழ்க்கை சூழலிலே நீரே அவர்களோடு இருந்து கரம் பிடித்து செல்லும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் இருந்து இவர்களுடைய குடும்பம் ஆசீர்வாதங்களால், அருள் வரங்களால், உம்முடைய தூய ஆவியின் அருளால் நிரம்பட்டும். ஆசீர்வதியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 முதல் உள்ள இறை வார்த்தைகள். இயேசு சீடரை படகில் ஏறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. இன்றைய நாளிலே எதிர்காற்று அடித்து பிரச்சனைகள் வந்து உன்னை தாக்க, அந்த அலைகளால் உன்னுடைய படகு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்த சூழல்கள் இருக்கின்றதா? பிரச்சனைக்கு விடிவே இல்லை என்று பிரச்சனை மேல் பிரச்சனை எதிர்காற்று அடித்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை இனி இருக்கின்றதா என்று சந்தேகத்தோடு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரமே, இன்று இந்த இறைவார்த்தையின் வல்லமை, இந்த இறைவார்த்தையின் ஆற்றல், இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் உனக்கு கிடைக்கின்றது. என்ன தெரியுமா? எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. அந்த அலைக்கழிக்கப்படுகின்ற நேரத்திலே இயேசு வருகின்றார். அடுத்த இறைவார்த்தை பாருங்க. இரவு 4ஆம் காவல் வேளையில் இயேசு கடல் மீது நடந்து வந்தார். அவர்கள் ஐயோ பேய் என்று அச்சத்தினால் சீடர்கள் அலறினர். அன்புமிக்கவர்களே, இயேசு கடல் மீது நடந்து வரும் பொழுது பேய் என்று சந்தேகப்படுகின்ற மனிதர்கள் உண்டு. நல்லவை நடக்கும்போது, இயேசு நம் அருகில் வரும்போது பேய் என்று சந்தேகப்படுகின்ற மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் அஞ்சிய நேரத்திலே எதை கண்டு அஞ்சினார்கள்? பேய் என்று அஞ்சினார்கள். கடவுளை பார்த்து அஞ்சவில்லை, பேயை பார்த்து அஞ்சினார்கள். பேய் என்ற நினைப்பு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லுவார்களே, அதை போன்று பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம்தான் இருக்கும், இருளாகத்தான் தெரியும். ஆனால் வெளிச்சத்தை கண்டுகொள்வதற்கான சக்தி அவர்களிடத்திலே இல்லை. உடனே தான் இயேசு சொல்லுகின்றார். இயேசு அவர்களிடம் துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். இயேசுவாகிய ஒளியை பிடிப்பதற்கு நம்ம அழைக்கின்றார். துணிவோடு இருங்கள், உங்களுடைய துணிச்சல் தான் என்னை உங்களுடைய பக்கத்திலே கூட்டிக் கொண்டு வரும் என்ற செய்தி இன்று நமக்கு கிடைக்கின்றது. உடனே தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அங்கு என்ன நடக்கின்றது? அன்புமிக்கவர்களே, பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும் என்று சொன்ன நேரத்திலே இயேசுவும் வா என்று பேதுருவை அழைத்தார். அன்புமிக்கவர்களே, வா என்று பேதுருவை அழைத்த நேரத்திலே பேதுரு படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. அன்புமிக்கவர்களே, பேதுரு படகிலிருந்து இறங்கி கடல் மீது நடந்து சென்றார் என்றால் பேதுரு தண்ணீரின் மீது நடக்கவில்லை, இயேசு என்ற இறை வார்த்தையின் மீது நடந்தார்.
அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே எந்த சூழல்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்தாலும், மூழ்கி போகக்கூடிய சூழல்களில் இருந்தாலும், இயேசு உன்னோடு இருக்கும்போது உன்னால் அதை தாண்டி நடந்து செல்ல முடியும் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. அன்புமிக்கவர்களே, இயேசு வா என்று அழைக்கும் போது நம்மால் செல்ல முடிகிறதென்றால் நம்மால் கடல் மீது நடந்து செல்ல முடியும். இயேசு வா என்றால் அந்த இறை வார்த்தையின் மீது நடக்கும்போது கடல் தண்ணீர் நம்மை மூழ்கடிக்க மாட்டா. அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே, இந்த இறைவார்த்தையின் அருளிலே நான் மூழ்கி போக மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னுடைய கரத்தை பிடித்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வை ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆழமான தண்ணீர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார் என்று நம்புவோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.